இப்ப சப்த ரிஷிகள் என்ன பண்றாங்க? முருகப்பெருமான் தாரகாசுரனுடைய அவதாரத்துல முருகப்பெருமானை 6 குழந்தைகளாக 6 தீ பொறிகளாக மாறிய பெருமானை, சரவண பொய்களில் தோன்றிய சண்முக பெருமானை கொண்டு வந்து சுவாமி என்ன பண்ணாரா, சப்த ரிஷிகளாகிய இந்த முனிவருடைய வீட்டு ஆசிரம வாசல்ல கொண்டு வந்து, இங்க ஒரு பிள்ளை, இங்க ஒரு பிள்ளைன்னு இந்த 7 முனிவர்கள் வீட்டு வாசல்ல 6 பிள்ளைகளை கொண்டு வந்து போடுறார். இந்த ரிஷி பத்னிகள் பார்த்தா தான்கிற மமதை உண்டு என்னைக்குமே. கொஞ்சம் படிச்சுட்டா, கொஞ்சம் பதவிக்கு வந்துட்டா, தான்கிற பதவி இது வந்துடும். அப்போ இந்த ரிஷிகள் பார்க்குறாங்க, நாங்க சப்த ரிஷியானவர்கள், இது யாரோ பெத்த குழந்தை, யார் குழந்தைன்னு தெரியல. யாரு இவங்க? இவ்வளோ பெரிய ஞானம் பெற்றவருக்கே பிறந்தது முருகன்னு தெரியல. இவங்களுக்கே ஞானம் வராத போது நமக்கு என்ன, நம்மளை ஏமாத்துறோம்? சப்த ரிஷிகளுக்கே இருந்தது இந்த கர்வம். அப்ப என்னாச்சு, யாரோ பெத்த குழந்தைக்கு நம்ம எங்க பால் வழங்குறதுன்னு சொல்லி இவர்கள் அந்த குழந்தையை புறம் தள்ளினார்கள். இதனால சாபம் பெற்றார்கள் சப்த ரிஷிகள்ல அந்த ரிஷி பத்தினிகள். அப்ப என்னாச்சு, 6 பேர்களும் கார்த்திகை பெண்கள்கிட்ட போய் சேர்ந்து அந்த பாக்கியத்தை, கார்த்திகை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய 6 நட்சத்திரம், அதுவும் வானத்துல தெரியும் கார்த்திகை நட்சத்திரம், அந்த நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்கு பால் வழங்கி அவரை ஒரு 6 முகமாக இருந்த முகத்தை அதோ முகமாக ஒரே முகமாக சேர்த்தார்கள் என்பது வரலாறு. அப்பேற்பட்ட ரிஷிகள் இந்த சாபத்தின் காரணமாக முதல்ல போய் வழிபட்ட இடம் திருவையாறு. திருவையாறுல போய் இந்த சப்த ரிஷிகள் வழிபட்டார்களாம். அப்படி சப்தம்னா 7, அந்த 7 ரிஷிகள் திருவையாறுல போய் வழிபட்டார்கள். அங்கு வழிபட்ட உடனே சுவாமி சொன்னாரா, இங்க வேண்டாம், நீங்க எல்லாரும் போய் இந்த புண்ணிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த தவத்துறையில அன்னை தவம் செய்து புண்ணியம் பெற்ற இந்த இடத்திலே நீங்கள் சென்று தவம் செய்து என்னை வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்ல, சப்த ரிஷிகளும் வந்து இந்த பெருமானை வழிபட, பெருமான் பார்த்தாரா, தன்னுடைய உள்ள இருக்கிற லிங்கம் வெடித்து 2ஆக வெடிச்சு அதிலிருந்து ஒரு ஜோதி பிழம்பு ஒன்று தோன்றி, அந்த ஜோதி பிழம்பிலே ஒவ்வொரு ரிஷிகளாக உள்ளே ஆகர்ஷணம் செய்து கொண்டு உள்ளே அவர்களோடு முக்தி வழங்கி வானத்தில் நீங்கள் என்றுமே இருப்பீர்கள் என்று வரம் வழங்கினாராம். அப்படி வரம் வழங்கினால்தான் இன்னமும் தெற்கு பகுதியில் சப்தரிஷி மண்டலம்னு 7 நட்சத்திரங்கள் இன்னமும் இருக்கிறது. அப்படி அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம். அதனால தவத்துறை அப்படிங்கிறது வைப்புத்தலமாக இருக்கிறது. அதை சொன்னார்கள் சிவாச்சாரியார். மாலிக் கபூர்னு ஒருத்தர் இருந்தான், ஒரு கொடுமையான இஸ்லாமிய மன்னன் மாலிக் கபூர். அவன் தான் சிலையெல்லாம் உடைச்சவன். எல்லா கோயிலும் திருமலைப்பாடி போனால் தெரியும், ஏகப்பட்ட சிலையை உடைச்சிருப்பாங்க. திருமலைப்பாடியாக இருக்கட்டும், திருவையாறாக இருக்கட்டும், மலைக்கோட்டை, திருச்சோற்றுத்துறையாக இருக்கட்டும், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோஷ்ட மூர்த்தங்கள், பிள்ளையார் தும்பிக்க, துர்க்கையினுடைய கை, எல்லாத்தையும் முன்னப்பட்டிருப்பாங்க. ஆனால் மூலஸ்தானத்துக்குள்ள சிவாச்சாரியார்கள் நம்முடைய அடியார்கள்லாம் காப்பாற்றிட்டாங்க சுவாமியை. அப்படிதான் மதுரை கோயிலும் காப்பாற்றப்பட்டது. 48 வருஷம் மதுரை கோயிலை பூட்டி வச்சிருந்தாங்க மாலிக் கபூருடைய படைக்காக. இந்த ஸ்ரீரங்க ரங்கநாதர் 48 வருஷமா எங்க போனார்னு அவருக்கே தெரியலையாம். ரங்கநாதர் கோயிலை சாத்தி காப்பு வச்சுட்டு அங்க இருக்கிற சுவாமியை தூக்கிவிட்டு வீதி வீதியாக அலைஞ்சாங்க. கடைசியில் மேலக்கோட்டைன்னு சொல்லி கர்நாடகா பக்கத்தில் அங்கே கொண்டு போய் பாதுகாப்பு வச்சாங்களா ராமானுஜர் காலத்தில். சிதம்பரம் நடராஜரை பார்த்தாங்க, 407 பேர் கோபுரத்தில் ஏறி விழுந்து செத்து போனாங்களாம் தீட்சிதர்கள், சாமியை காப்பாற்றணும்னு. கடைசியில் எல்லா கதவையும் அடைச்சி சீல் வச்சுவிட்டு நடராஜரை போய் பட்டு துணியில் போட்டு சாத்தி அம்பாளையும் சாமியும் இரவோட இரவா ஒரு பெரிய பெட்டியில் போட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நேராக போய் கடைசியில் தென்காசி பக்கத்தில் குற்றாலம் பக்கத்தில் புளியறைன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு புளியந்தோப்பில் போய் ஒரு பெரிய புளிய மர பொந்தில் கொண்டு போய் இப்போ இருக்கிற அம்பலவான பெருமானையும் அன்னை சிவகாமி அம்மையை வச்சுவிட்டு பசுஞ்சாணத்தினால மூடிவிட்டு திரும்ப மரப்பட்டையை வச்சு சாத்தி விட்டு கிளம்பிட்டாங்க. சரியாக 38-39 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கவே முடியல. சாமி நடராஜர் கிடையாது, சிதம்பரம் ரகசியம் கிடையாது, ஒரே போர் சண்டை. கடைசியில் நீங்கள் இன்னும் போனால் தெரியும், நம்முடைய ராஜபாளையமோ புளியரை போனால் அம்பலப்புலி சாலை, அம்பலப்புலி ரோடு அப்படின்னு வீதிலாம் இருக்கும், அம்பலப்புலி தெருன்னு இருக்கும். இந்த புளியங்குடி, புளியரை, நம்முடைய பெரிய இந்த ஊரெலாம் தெரியும். அப்போது கேட்குறாங்க, இந்த தீட்சிதர்கள்லாம் தேடி போகிறாங்க. சரி, பெருமானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா திரும்ப கிடைக்கட்டும், போரெல்லாம் முடிஞ்சுவிட்டு திரும்பி போய் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அங்கே சொல்கிறாங்க, சாமி அம்பலப்புலி பக்கத்தில் ஒன்று இருக்குன்னு. அம்பலப்புலியா? அதென்ன அம்பலப்புலின்னு கேள்விப்பட்டதே கிடையாது, என்ன அம்பலப்புலினாங்க. இல்லை இல்லை, எங்கள் தாத்தன் பாட்டன் காலத்திலிருந்து அந்த புளிய மரத்துக்கு தினந்தோறும் சந்தனமும் விபூதியும் சாத்தி பூஜை பண்ணுற வழக்கம் உண்டுன்னு சொல்லுகிற பொழுது, அப்போ அந்த மரத்தை காட்டுகள் என்று சொல்லுகிற பொழுது அந்த மரத்தினுடைய அந்த புளிய மரத்தினுடைய பொந்திலே உடைச்சி பார்த்தா சிதம்பரத்தில் இருக்கிற சுவாமி சிரித்து கொண்டே இருந்தாராம் 38 வருஷமா. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவலம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. தெரித்த கணையால் திரிபுரம் 3 செந்தியில் மூழ்க எரித்த இறைவர் இமையவர் கோமான் இணையடிக்கு தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பரவன் சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பதென்னே.
அப்படி 38 வருஷம் அந்த புளிய மரத்தில் சுவாமி இருந்தாராம். இத்தனை சோதனைகள்லாம் இன்னைக்கு நமக்கெல்லாம் சுதந்திரமான காலம். எங்கே பார்த்தாலும் விழாக்கள், திருவாரூர் தேர், செங்காட்டங்குடியில் அமுது படையல், இங்கே போனால் அடியார்கள் சாப்பாடு, அங்கே போனால் திருவானைக்காவல் தேர், சிராப்பள்ளி தேருன்னு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் விழா கோலமாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தோரணம், பந்தல். லால்குடியில் இப்படி ஒரு விழா நடக்கிறது ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இவ்வளோ பெரிய விழாவை நம்முடைய கார்த்திகேய சிவம் அவர்கள் பெரிய முயற்சி பண்ணி அவங்களோட சேர்ந்துருக்கிற அடியார்கள்லாம் சேர்ந்து. சிராப்பள்ளியில் என்ன ஒரு சிறப்புன்னா, ஒரு 50 பேரை சேர்க்கறது பெரிய விஷயம். இங்கே யாரும் சேர மாட்டாங்க அவ்வளோ சாமானியமாக. ஆனால் இங்கே வந்திருக்கிற அத்தனை அடியார்களும் உண்மையான அடியார்கள், உணர்வுள்ள அடியார்கள், சைவ அடியார்கள், சிவபெருமானுக்கு பாத்தியப்பட்ட அடியார்கள். ஒரு ஏழை நம்ம ஊரில் இன்னைக்கு நம்மளால் செய்ய முடியாத காரியத்தை ஒரு தொண்டன் செய்யறானே பிச்சை எடுத்து, யாராவது ஆதரிக்கிறோமா? நம்ம செய்வோம். நம்ம வீட்டை ஒதுக்கி ஒரு அடியார் தங்க வைப்போமா? இன்னைக்கு திருவானைக்காவலில் தங்குறதுக்கு இடம் இல்லை, மலைக்கோட்டையில் தங்குறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் பொதுவாக இல்லை. திருவாரூரில் இருக்கிற மாதிரியோ சிதம்பரத்தில் இருக்கிற மாதிரியோ இன்னைக்கு மற்ற இடங்களில் இல்லை. அப்போ சிராப்பள்ளியில் இவ்வளோ பெரிய பாடல் பெற்ற தலங்கள், இன்னும் சொல்ல போனால் சிராப்பள்ளி தான் மிக மிக அதிகமான பாடல் பெற்ற தலங்கள் இருக்கிறது. பாடல் பெறாத தலங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 3500 தலங்கள் இருக்கிற ஒரே மாவட்டம் திருச்சிராப்பள்ளி தான். இதனுடைய சிறப்பு வேறு எங்கேயுமே கிடையாது. பாடல் பெறாத தலங்கள் கிட்டத்தட்ட 3500 தலங்கள் இருக்கிறது. விளக்கரிக்க முடியாமல், திருப்பணி செய்ய முடியாமல் இருக்கிறது. எத்தனை ஆலயம் தெரியுமா? இந்த நகர்னு ஒரு ஊர், அருமையான ஊர். அந்த ஊர்லாம் இந்த நாங்கரையில் ஒரு சிவாலயம், மயில் ரங்கம்னு பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். அந்த ஊர் எங்கள் சிதலமடைஞ்சி சாதாரண ஆலயம் கிடையாது. 2000 வருஷம் 3000 வருஷம் பழமை வாய்ந்த ஆலயங்கள்லாம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நன்னிமங்கலம்னு ஒரு ஊர், ஈங்கோய் மலையிலேயே அந்த லிங்கத்தை கொண்டு போயிட்டாங்க. இன்னும் கிடைக்கல அந்த மரகத லிங்கம்னு. நான் பார்த்துருக்குறேன். அப்படி தீபாவளி காமிச்சாங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி ஜொலிப்பார் ஈங்கோய் மலை சுவாமி. ஆனால் திருடர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எப்படி கொண்டு போனாங்கன்னு தெரியல. இன்னமும் அந்த கோயிலில் ஒரு லைட்டு கூட கிடையாது. நான் காரில் போகும்போது பார்ப்பேன், இந்த இவ்வளோ பெரிய பாடல் பெற்ற தலங்களில் ஒரு லைட்டு கூட கிடையாது. அந்த ஈங்கோய் மலையில் படி கட்டு வசதி கிடையாது. ஈங்கோய் மலையில் அப்போல்லாம் காலை கடம்பர், மதியம் சொக்கர், அந்தி ஈங்கோய் நாதர்னு அந்த கார்த்திகை மாதம் யாத்திரையாக போகிற வழக்கம் இருந்தது. இப்போ ஐயர் மலையே ஏற முடியல. நம்ம செட்டியார்கள் திருப்பூர்லேருந்து வருவாங்க வருஷம் ஒரு தடவை. கார்த்திகை சோமவாரம் அன்னைக்கு 12ஆம் செட்டியார் அவங்க வந்து சுவாமிக்கு எல்லா ஆபரணமும் சாத்துவாங்க. அந்த வைர அங்கியெல்லாம் சாத்துவாங்க. அன்னைக்கு பார்க்கலாம், அந்த வைர அங்கியெல்லாம் பார்க்கலாம், சுவாமி ரத்னங்கள் மாணிக்கங்கள்லாம் பார்க்கலாம். அப்படி அப்பேற்பட்ட ஈங்கோய் மலையில் மரகதலிங்கம் காணா போச்சு. பின்னால் வேற ஒரு லிங்கம் வச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயே மூலஸ்தானத்தில் மரகதலிங்கம் இருக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம்னு சொன்னால் நம்ம லால்குடியில் இருக்கிற நன்னிமங்கலம்ங்கிற ஒரு ஊரில் தான் மூலஸ்தானத்தில் மரகதலிங்கம் இருக்கிற ஒரு புண்ணியத்தலம். பெருவளநல்லூராக இருக்கட்டும், செங்கரையூராக இருக்கட்டும், எத்தனை சிவ ஆனந்தி மேடாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த ஊரெல்லாம் அவ்வளோ பெரிய புண்ணிய இடம். இந்த தவத்துறை, இந்த லால்குடிங்கிறது பின்னால் சிவாதேசன மாதிரி மாளிகப்பர் உள்ளே வந்தபோது இந்த கோயில் கோபுரங்கள்லாம் என்னவோ தெரியல பழுப்படைஞ்சு சிகப்பு கலரில் இருந்துச்சான். அவன் லால்குடி லால்குடி லால்குடினா ஏன்னா சிவப்பு கோபுரமாக இருக்க, சிகப்பு கோபுரமாக இருக்கேன், அதனால லால்குடின்னு மாறி போச்சுன்னு சொன்னார். மாலிகப்பூர் வந்து உருது பாஷையில் லால்குடி அப்படின்னா சிகப்பு கோபுரம்னு அர்த்தம். சிகப்பு கோபுரமாக இருக்க என்ன ஊர் அப்படின்னா அதனால் லால்குடின்னு மாறி போச்சு. நமக்கு இந்த திருச்செந்துறையில் ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். ஜியபுரம் பக்கத்தில் திருச்செந்துறைன்னு. அப்போல்லாம் அந்த பஸ் போச்சுன்னா அந்த கோயில் மேலே தான் போகும். ஆனால் இப்போ அந்த மேடெல்லாம் கரைச்சி விட்டு மதில் சுவருக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிவிட்டாங்க. ஜியபுரத்துக்கு முன்னாடி திருச்செந்துறைன்னு பேர், மானேந்தியநாதர்னு பேர் இந்த சுவாமிக்கு. அந்த சுவாமிக்கும் அங்கே பதிகமானால் அந்த ஊரில் பதிகம் கிடைக்கல. திருச்செந்துறை பண்டழுவர் தவத்துறையை வந்து வணங்கினார் ஞானசம்பந்தர். அப்பேற்பட்ட ஞானசம்பந்தருடைய திருப்பாதம் பட்ட இடம். ஆனால் பதிகம் கிடைக்கல. நமக்கு நம்முடைய பெரிய தவக்குறைவு பதிகம் கிடைக்கல. என்ன சொல்ல போனால் இந்த சிராப்பள்ளியில் அது இந்த அற்புதமான இந்த அடியார் திருக்கூட்டத்தில் நம்முடைய கார்த்திகேய சிவம் அவர்கள் ஒரு அற்புதமான மடத்தை உருவாக்கி அந்த மடத்திற்கு ஆனாய நாயனாருடைய திருப்பெயரை வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்.